வணக்கம். இன்னைக்கு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். வெஜிடபிள் சேர்த்த எக் ஆம்லேட் தான் அது. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது, ஒரு பச்சை மிளகா பொடுசா நறுக்குனது, பச்சை குடமிளகா, அது ஒரு பாதி குடமிளகா தான் நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன். அதுல பாதி சிகப்பு குடமிளகா, அதே மாதிரி மஞ்சள் குடமிளகா. அது தவிர ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, அதையும் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். எக்கு ஒரு 4 எக்கு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இதுதான் நமக்கு தேவை. இப்போ ஒரு பவுல்ல இந்த முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்திக்கிறேன். இப்போ உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் இதை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன்ல ஒரு 3 டீஸ்பூனுக்கு எண்ணெய் விடுறேன். இதுல வெங்காயத்தை சேர்த்தாச்சு. கூடவே பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கை இதுல சேர்த்து விடுறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பை இதுல சேர்க்கிறேன். இந்த உருளைக்கிழங்கோட இந்த உப்பு சேரும்போது கொஞ்சம் தண்ணி விடும். அந்த அந்த மாய்ஸ்சர்லயே இந்த உருளைக்கிழங்கு வெந்துடும். அதுக்காக இந்த இடத்துல இந்த உப்பு சேர்க்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்துக்கு இதை வேக விடலாம் சிம்ல வச்சு. இப்போ இது வெந்துடுத்து. இப்போ அடுத்ததா இருக்கிற இந்த கிரீன் கேப்சிகம் இதை சேர்க்கிறேன். இதை கலந்து விட்டுட்டு இப்போ கூடவே இந்த ரெட்டு எல்லோ கேப்சிகமும் சேர்த்துடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மீதி உப்பு இதுல சேர்க்கிறேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்க்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு, இப்போ எக்கு பீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த எக்கை இதுல பரவலா நம்ம ஊத்திக்கணும். இந்த மாதிரி ஊத்திட்டு இதுல ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விடுறேன், சுத்திரும். இப்போ இதுல மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம சிம்ல வச்சு வேக விடலாம். இது நிதானமா வேகட்டும். இப்போ பாத்தீங்களா, பார்த்தா தெரியுது வெந்துடுத்து. இப்போ திறந்துட்டு ஒரு பிளேட்டை வச்சு நான் இதை திருப்பிக்கிறேன். இப்போ இது திருப்பி போட்டு இது கொஞ்ச நேரம் இருந்தாலே போறோம். ஆல்மோஸ்ட் இது வெந்துருச்சு. இப்போ ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் எக் ஆம்லேட் வித் வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.